அட்டகாசமான சுவையில் ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 4 கீறின கத்திரிக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்க பூண்டு, பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்குனா 2 தக்காளியை சேர்த்து நல்லா மசிய வெந்ததுக்கப்புறம் வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணி ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி ஆட் பண்ணி அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. சுட சுட சாதம், பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.